தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு பதவி நீட்டிப்பு செய்தது சரியே என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சகாய பிரதிபாவிடம் தொடர்ந்து கேட்கலாம். சகாய பிரதிபா, விசாரணை ஆணையமானது அமைக்க வேண்டும் என்று தற்பொழுதுதான் உயர்நீதிமன்ற கிளையானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய பதவி நீட்டிப்பு சரியே என்று நீதிமன்றம் சொல்வதற்கான காரணங்கள் என்ன? பூங்குழலி, அதாவது மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவரே டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு 2 ஆண்டு பணி நீட்டிப்பு செய்த அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். அவருடைய வழக்கில் அதாவது டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் மீது தடை செய்யப்பட்ட குட்கா, பான்பிராக் போன்றவற்றை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய பெருந்தொகை லஞ்சம் வாங்கியதாக வருமான வரித்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தலைமைச் செயலருக்கு வருமான வரித்துறை தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவருக்கு பணி நீட்டிப்பு வழங்குவது சட்டவிரோதம். எனவே அவரது பணி நீட்டிப்பு அரசாணையை ரத்து செய்தும் அவர் மீதான லஞ்ச புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவரது மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தமிழக தலைமைச் செயலர், லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் வருமான வரித்துறை தரப்பில் இந்த புகார் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் அவரது பணி நீட்டிப்பு தொடர்பான ஆவணங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ய வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த ஆவணங்கள் அனைத்தும் சீலிட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரிகள் மீது லஞ்ச புகார் உள்ளது, ஆனால் டி.கே. ராஜேந்திரன் மீது குறிப்பிட்ட எந்த புகாரும் இல்லை. வருமான வரித்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. புகார் அளித்தவுடன் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. மேலும் டிஜிபி நியமனம் தொடர்பாக 11 பேர் பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் யுபிஎஸ்சிஏ டி.கே. ராஜேந்திரனை டிஜிபியாக தேர்ந்தெடுத்தது. அதோடு அரசு பணிகள் தொடர்பாக மனுதாரர் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்ய இயலாது என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் 11 பேர் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ற வகையில் முன்னுரிமை அளித்தே டி.கே. ராஜேந்திரன் டிஜிபியாக பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அவருக்கு. எனவே அவருடைய பணி நீட்டிப்பில் எவ்வித தவறும் இல்லை என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். பூங்குழலி, சகாய பிரதிபா, பணி நீட்டிப்பு சரிதான் அப்படின்னு உயர்நீதிமன்ற முதலை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கு. கதிரேசன் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்து பதவி நீட்டிப்பு தவறுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த விசாரணையில இந்த மனுதாரர் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்கள்லாம் என்னென்ன? தம்பி தமிழர்கள், அதாவது மனுதாரர் தரப்பில் வருமான வரித்துறை தரப்பில் புகார் கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த புகார் கடிதத்தை அனுப்பி ஓராண்டாகிவிட்டது. அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்களில் அப்போதைய காவல்துறை ஆணையராக இருந்த டி.கே. ராஜேந்திரன் உள்ளிட்ட பல அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அது முறையாக விசாரிக்கப்படவில்லை. மேலும் அவரை பணி நியமனம் செய்யும் நோக்கிலேயே அவர் 10 மாதங்களாக பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருப்பதால் அந்த விசாரணை நீர்த்து போக வாய்ப்புள்ளது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. தம்பி தமிழரசன், டிஜிபி டி.கே. ராஜேந்திரனின் பதவி நீட்டிப்பு சரியே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதிபா.